Exercise 4.1 filling the blanks ல a line through two endpoints A and B is denoted as. அதாவது இது நம்ம என்ன சொல்றோம், இப்ப என்ன சொல்றாங்க, two endpoint A and B ஒரு two endpoint இருக்கு, அதுக்கு மேல நமக்கு ஒரு லைன் பாஸ் ஆகுது. ஓகே, சோ இப்ப நம்ம ஒரு ரெண்டு எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் A and Bன்ற ஒரு எண்ட் பாயிண்ட்ல ஒரு லைன் பாஸ் ஆகுது. கிளியரா? சோ லெட் அஸ் மார்க், இது ஒரு A எண்ட் பாயிண்ட், இது வந்து ஒரு B எண்ட் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல ஒரு லைன் பாஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒன்று இருக்கு. This is A and this is B and then line passes. இப்போ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏபி, ஏபின்ற லைன் வந்து ஏ பி அப்படின்ற எண்ட் பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. இது என்ன சொல்லுவோம், டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க். டபுள் ஹெட்டட் அப்படின்னா என்ன பக்கம், ரெண்டு பக்கமும் கோடு இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், டபுள் ஹெட்டட் ஆரோ. அந்த மாதிரி நம்ம டினோட் பண்றதுதான் என்ன சொல்லுவோம், this is a line. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைன் அப்படின்னு சொல்லுவோம். லைனை இப்படிதான் நம்ம டினோட் பண்ணுவோம். தட் இஸ் ஏபி போட்டு ரெண்டு பக்கமும் நம்ம டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் போடணும். நெக்ஸ்ட் இது என்ன பாத்தீங்கன்னா, இது லைன், இது என்ன கொடுத்திருக்காங்க, லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ. சோ இது என்னது, லைன். லைன்னா என்னது, நோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் நோ எண்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்னது, போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, லைன் செக்மெண்ட். சோ லைன் செக்மெண்ட்னா என்னன்னா, இட் ஹேஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இட் ஹேஸ் அ எண்ட் பாயிண்ட். நமக்கு இங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். இங்க என்னது, ஆரோ மார்க்கே வராது. இப்ப என்ன சொல்றாங்க, B ல இருந்து A அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வாட் இஸ் திஸ், இட் ஹேஸ் அ B ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் A ஹேஸ் அ எண்டிங் பாயிண்ட். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, BA போட்டுட்டு மேல ஒரே ஒரு கோடு மட்டும் போடுவோம். கிளியர்? அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த எந்த ஆரோ மார்க்கும் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. சோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, இது எண்ட் பாயிண்ட் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம், லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எ ரே. ரேனா என்னது பாருங்க, ரே. லைன்னா என்னது, ரேனா என்னதுன்னு நமக்கு தெரியணும். சோ இப்போ ரே அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும், ஆனா நோ எண்டிங் பாயிண்ட். ஓகே, இட் ஹேஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இட் ஹேஸ் நோ எண்டிங் பாயிண்ட். கிளியரா? சோ இதை நம்ம ஏபி அப்படின்னு மார்க் பண்ணினோம்னா இதை என்ன சொல்லுவோம், the ray. A ray has dash end points அப்படின்னா என்ன அர்த்தம், only one end point தான் இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். இது போயிட்டே இருக்கு, இது இந்த இடத்துல இங்க முடியுது. கிளியரா? ஆரம்பிக்குது இல்லைன்னா முடியுது. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கணும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே வந்து நம்ம இப்படி போடுறோம். இப்போ இந்த பக்கம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் எண்ட் பாயிண்ட் இருக்கு. சோ this is B and this is A. இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, BA போட்டுட்டு மேல ஆரோ மார்க் எந்த பக்கம் போகுது, ஏவை நோக்கி தான் ஆரோ மார்க் போகுது. இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், A Bன்னு போட்டுட்டு எந்த பக்கம் போயிட்டே இருக்கு, ஏல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, Bல எண்டிங் பாயிண்டே கிடையாது. சோ ஏல ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு, நம்ம அதை எண்ட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம், பின்னாடி இருந்து பார்த்தா ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கூட வச்சுக்கலாம். A ray has only one end point and this is the end point. இது பாத்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கும், இது end point கிடையாது. கிளியர்?